ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, பூரிக்கு சைடிஷான உருளைக்கிழங்கு மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டிலே செய்யலாம். பிகினர்ஸும் ஈஸியாக கற்றுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பூரி குருமாவுக்கு தேவையானது என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காயம் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நான் வகுந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூரி மசாலாவுக்கு தேவையான உருளைக்கிழங்கு ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியில் ஒரு பாதி அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி நான் எடுத்துருக்கிறது ஃப்ரோசன் பச்சை பட்டாணி. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூரி மசாலா செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவோம் பாருங்க, அதே மாதிரி நல்லாவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த மசாலா செய்கிறதுக்கு அடுப்பில் நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து ஹீட் ஆனதும் நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து பொரிஞ்ச பிறகு இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதிலே நம்ம கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயத்தை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கிடக்கூடாது. அந்த வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பூரி கூட சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா இஞ்சி, அந்த இஞ்சியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன் நம்ம உப்பு முன்னாடியே சேர்த்துக்கல அப்படின்னா, உப்பு முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். அதனால நான் முன்னாடி சேர்க்கல. இந்த இஞ்சி சேர்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த குருமாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற பட்டாணி, பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை ரொம்ப சேர்த்துறாதீங்க. சேர்த்திங்க அப்படின்னா அப்புறம் குருமா வந்து ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டையே மாற்றிடும். அதனால தக்காளியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். அடுத்து வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கலரி விட்டுட்டு இது கூட நம்ம இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸுக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த குருமாவுக்கு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாயை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் பூரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஞ்சம் காரம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்தோட அளவை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் பொட்டுக்கடலை மாவு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி இதை கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் கடலை மாவை கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலைகளையும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல சூப்பரான நம்மளுடைய பூரி குருமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடியது தான் இது. இந்த மசாலா தோசை எல்லாம் செய்யும்போது கூட நம்ம இதை மாதிரி செஞ்சு வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுனால அவ்வளோதாங்க, சூப்பரான பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே நீங்கள் உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா குருமாவில் கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துக்கல. சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.